லூசு எப்படியெல்லாம் மெசேஜ் பண்றாங்க பாரு. மைனி, என்ன மைனி, என்னைய கண்டதும் பின்னாடி ஏதோ ஒளிச்சு வைக்கிறீங்க? இல்லையே, நான் எதுவும் ஒளிச்சு வைக்கல. நான் எதுக்கு ஒளிச்சு வைக்கணும்? சரி, இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? மைனி, கோயிலுக்கு வரீங்களான்னு கூப்பிடுறதுக்கு தான் வந்தேன். கதவு தட்டிட்டு வர தெரியாதா? என்ன மைனி புதுசாக சொல்கிறீங்க? எப்பயும் நான் இப்படி தானே வருவேன். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்குமா? எனக்குன்னு எதுவும் பர்சனலாக இருக்கக்கூடாதா? சாரி மைனி, இனிமேல் வரும்போது கதவை தட்டிகிட்டே வரேன். சரி சரி, நானும் ஒன்றும் கோயிலுக்கு வரல, நீங்கள் போங்க. இல்லை மைனி, தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் தான் வரலன்னு சொல்கிறேன்ல மைனி. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் மைனி. இன்னைக்கு வேற நல்ல நாள் வேற, போயிட்டு வந்துடலாம் வாங்க மைனி. நான் தான் வரலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு என்னையே கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? நீங்கள் போங்க, எனக்கு தலை வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். தலை வலிக்குதா மைனி? இஞ்சி டீ போட்டு எடுத்துகிட்டு வரவா? வேண்டாம். அப்போ சுக்குப்பால்? அதுவும் வேண்டாம். மைனி, சாரிடன் மாத்திரை எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்றீங்களா? அது சாப்பிட்ட உடனே கேட்கும். வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே போங்க. சரிங்க மைனி. என்னாச்சு மைனிக்கு? நம்மளை கண்டதும் ஏதோ பின்னாடி ஒளிச்சு வச்ச மாதிரி இருந்து ரொம்ப கோவமாக வேற இருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு செல்போன் மாதிரியே இருந்து, ஆனால் மைனிக்கிட்ட செல்போன் கிடையாதே. என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேக்கி. நம்ம கையில் செல்போன் வச்சுருந்ததை அண்ணி பார்த்துருப்பாங்களோ? வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா பெரிய பஞ்சாயத்தாயிருமே. கடவுளே. அம்முவா? நம்ம என்ன பேர் வைக்கலாம்? சக்கரை? சிச்சி வேண்டாம். என்ன பேர் வைக்கலாம்? ஏதாவது ஒரு பேர் வைக்கணுமே. ஏம்மா, என்னம்மா? ஏம்மா, கிளம்பு, கோயிலுக்கு போகலாம். நான் வரலம்மா, பிள்ளைகளோட கூட்டிட்டு நீ போயிட்டு வா. ஏம்மா, வருஷம் மொதல் நாள் கோயிலுக்கு போகணும்னு உனக்கு தெரியாதா? இப்போ என்ன புதுசாக நான் வரலன்னு சொல்லுறேன்? ஏட்டி சந்திரி, மருமவா இருக்கல்ல, பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டு வா. எல்லாரும் போகலாம் வாமா. நான் அந்த இடத்தெல்லாம் பெருக்கி சுத்த விடுத்துறேன் டீ. நீங்களும் போயிட்டு வாங்க. எத்தனை வாட்டிமா பெருக்குன இடத்தையே பெருக்குவா? ஏட்டி, எனக்கும் நீ ஏறம் போகணும்ல, அதுக்கு தான் கோயிலுக்கு கூப்பிடுறேன் வா. கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துட்டு வந்தோம்னா மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். இந்த வருஷம் மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்ன்ட்டு வேண்டிட்டு வருவோம். ஏட்டி, நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கோ அது நடந்து தான் தீரும். நீ உளுந்து உளுந்து சாமி கும்பிட்டாலும் நடக்காமல் போவாது. சரிம்மா, ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்ல, வா போவோம். இந்தா மருமவளே வந்துட்டா. அல்லி, கிளம்பிட்டியாம்மா? கோயிலுக்கு போவோமா? நான் ரெடி தான் அத்தை. இம்மாடி, முத்துப்பாண்டிக்கு போன் அடிச்சியா? காலையில் வேலைக்கு போகும்போதே நான் வந்துடுவேன், நீங்கள் கிளம்பி இருங்கன்னு தான் சொல்லிட்டு போனாங்க அம்மாச்சி. சரி சரி, அப்போ வந்துடுவான். அல்லி, பூரணியை கூப்பிட்டியாம்மா? என்ன சொல்கிறது, கூப்பிட்டேன் தலைவலின்னு சொல்லிட்டாங்க. கையில் ஃபோன் வேற இருந்த மாதிரி இருந்துச்சு. சொல்லுவோமா வேண்டாமா? சொன்னால் எதுவும் பிரச்சனையாயிருமோன்னு பயமாகவும் இருக்குது. சொல்லாமல் விட்டா அதை விட பெரிய பிரச்சனையாயிருமோன்னு அதுவும் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி, இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். நம்ம சரியாக வேற பார்க்கல. இன்னொரு டைம் எதுவும் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வேணால் வீட்டில் சொல்லுவோம். என்னம்மா, கூப்பிட்டியே என்ன? அத்தை கூப்பிட்டேங்க அத்தை. தலை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போங்க, நான் வரலன்னு வேற சொன்னாங்க அத்தை. வரலன்னு சொன்னாளா? ஆமாம் அத்தை. சரி, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். வருஷத்தில் மொதல் நாள் அதுவுமா கோயிலுக்கு கூப்பிட்டா வரலன்னு சொல்கிறாளா? உங்களுக்கு என்னாச்சு? வர வர அவள் போக்கு சரியில்லை. அம்மாச்சி, நான் சாமிக்கு கொஞ்சம் பூ பறிச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா, நானும் மேலுக்கு குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க அம்மாச்சி. பூரணி, சித்தி கையில் என்ன டீ? சித்தி ஃபோனு, அதுவும் டச் ஃபோனு. எட்டி யார் கொடுத்தா? எட்டி உண்மையை சொல்லு, எங்க உள்ளது? சித்தி என்னட்டி சித்தி? எட்டி எவ்வளோ நாள் நடக்குது இந்த பழக்கம்? எட்டி யார் கொடுத்தா அந்த ஃபோனு? நான் வரும்போது யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்? சித்தி, நான் யார்கிட்டையும் பேசல. பேசாம தான் உட்காந்து பல்ல இழிச்சிட்டு இருந்தியோ? எனக்கு அப்பமே உன் மேல ஒரு சந்தேகம் இருந்து வர வர உன் போக்கு சரியில்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது இப்போ உண்மையாக தான் இருக்கு. யார்கிட்டயும் ஒழுங்கா பேசாம ரூமுக்குள்ள வந்து கதவு பிடிட்டு இருந்துக்கிற. எப்போ பாரு தன்னால உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க. ஒழுங்கா சாப்பிட்றது கிடையாது. எப்போ பாரு கண்ணாடி முன்னாடி தான். எட்டி என்ன நடக்குது? உண்மையை சொல்லு. ஒன்றும் இல்லை சித்தி. நான் ஒன்றும் உங்கள் அம்மா இல்லை என்னைய ஏமாத்துறக்கு. நான் உன் சித்தி. உன்னை சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். எட்டி உண்மையை சொல்லு. யார்கிட்டே அந்த பையன்? நான் நினச்சேன் பொறாம புத்தி வந்து போட்டு கொடுத்தாவளா? உன்னை யார் போட்டு கொடுத்தா? ஆமாம், இப்போ தானே அண்ணி வந்துட்டு போனவ. எட்டி அனாவசியமாக அவன் மேலே பழி போடாத. அவள் என்கிட்ட எதுவும் சொல்லலை. நீ கோயிலுக்கு வரலன்னு சொன்னியாமே, அதான் நான் எதுக்கு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். வந்து பார்த்தா இங்கே என்ன வேலை நடக்கு? என்ன காரியட்டி பண்ணி வச்சிருக்க? என்னாச்சேத்த? சும்மா அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. போட்டு கொடுக்குறதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இப்போ நல்ல பிள்ளையாட்டம் என்னாச்சுன்னு வந்து கேட்குறீங்களா? செவுளை அடிச்சு பேத்துருவேன். அம்மா, எட்டி அவகிட்ட ஏறிட்டு போறியா? அவ என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலங்கல. அல்லி, அவ செல்லு வச்சிருந்தது உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதே. நான் வரும்போது பின்னாடி ஏதோ ஒளிச்சு வச்சாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் என்னதுன்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்லல. பாரு, அவ வரும்போது நீ செல்லு தான் நோண்டிட்டு இருந்திருக்க.
இட்டி எத்தனை நாளா இதை வச்சிருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இட்டி உன் அம்மா என்னைய நம்பி தானே விட்டுருக்கா. சித்திக்காரி வீட்டுக்கு போனா சீரழிஞ்சு போனான்னு பேசுறதுக்கா வழி வகுக்கா? அப்படிலாம் இல்ல சித்தி. வேற எப்படி டி? இட்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எத்தனை நாளா நடக்குது? நீ ஊருக்கு வர முந்தையே நடக்குதா இல்ல இங்க வந்துதான் பழகிருக்கியா? எந்த ஊருட்டி அந்த பையனுக்கு? உங்க ஊரா இந்த ஊரா? உன்னை தனியா விட்டுட்டு வேலைக்கு போறேன் பத்தியா? என்னையும் சொல்லணும். இட்டி உங்க அம்மா என்னையும் நம்பிதான் அனுப்பியிருக்கா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சித்தி இவ்வளவு தூரம் பேசுறேனே, நீ எந்திரிச்சு நிக்கிறியா முத? அந்த அளவுக்கு தெனாவட்டாயிட்டு. சித்தி தானே நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டான்னு. சித்தி என்னட்டி சித்தி, இதெல்லாம் நமக்கு ஆகாதுமா. இப்பவுமே பெட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு உன் வீட்டுக்கு கிளம்பிடு. இனி நீ இங்க இருக்க கூடாது. ஏன் சித்தி இப்படிலாம் பேசுறா? பிறகு எப்படி பேச சொல்ற? நீ யாரையாவது கூட்டிட்டு ஓடிட்டேன்னா உங்க அம்மாக்காரி என்னையே தான் நட்டி பிடிச்ச ஆய்வா? என் பிள்ளைய கூட்டி கொடுத்துட்டேன்ல கேப்பா? ஐயா அத்தை, எதுக்கு இப்படி பேசுறீங்க? அல்லி நீ சும்மா இரு. ஏட்டி இங்க என்ன சத்தம்? அல்லி நீ பூ பறிக்க போறேன்னு போனா இங்க அம்மா வந்தா? ஏட்டி என்னாச்சு? இதுக்கு மேல என்ன ஆவணும்? ஏ அம்மா, ஏட்டி ஏன் இப்படி வெடிக்கா? ஏட்டி என்ன ஏதுன்னு சொன்னதானே எனக்கு தெரியும். உன் அருமை பேத்தி என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? ஏன்டி என்னாச்சு? என்னத்தையும் போட்டு உடைச்சிட்டாளா? ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறை. காதல் பண்றாவ காதல். ஏட்டி என்ன சொல்லுதா? ஆமா, நான் வாரேன் யார்கிட்டயும் பல்ல இழிச்சிட்டு பேசிட்டு இருக்கா போன்ல. போனா இம்மடி உன்கிட்ட போன்லாம் கிடையாதுலம்மா. நல்லா கேளு. நான் கேட்டுதான் மேடம் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேக்காவே. நீயாவது கேளு. என்ன ஏதுன்னு உண்மையா வாங்கு. எத்தனை நாள் இந்த பழக்கம்னு கேளு. நம்ம பேச்ச கேட்டு நம்ம வீட்டுல இருப்பாளா இல்லைன்னா அவனதான் கெட்டுவாளான்னு கேளு. அந்த அளவு தண்ணி தெளிச்சு விடுறதுக்கு சவம் போன அவனையும் கட்டி வைக்க வேண்டியதான். ஏன் சித்தி இப்படிலாம் பேசுறா? ஏட்டி அப்பதை வச்சு யாரு யாரு யாருன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். ஏதாவது பதில் வருதா அவன் வாயில இருந்து? ஏன் சித்தி ஏன் சித்தி ஏன் சித்தின்னு தான் வருது. என்ன ஏதுன்னு சொன்னதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏட்டி உனக்கு வயசு பத்தாது. கல்யாண வயசு தான், நான் இல்லைன்னு சொல்லல. இப்பெல்லாம் காலம் கெட்டு கிடக்குட்டி. கூட்டிட்டு போவானுவேன். 1 மாசம் 2 மாசம் வச்சு பார்த்துட்டு அனுப்பி விட்டுருவான் வட்டி. உண்மையே தான் சொல்றேன். நல்லா தான் இருக்கும் லவ் பண்ணச்சல. அங்க போய் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன்னு. சித்தி அவன் அப்படிலாம் கிடையாது சித்தி. இன்னும் வந்துட்டல அவன் அப்படி கிடையாதுன்னு. அப்போ காதல் பண்றிய அப்படித்தானே? ஏட்டி ஏட்டி எதுவா இருந்தாலும் அமைதியா பேசுங்க. ஏற்கனவே பிரச்சனை தலைக்கு மேல ஓடுது. வீட்டுக்கு வெளியே என்ன நடக்காதான்னு காத்துட்டு இருக்காளுவோ. ஏட்டி எதா இருந்தாலும் அமைதியா பேசுங்க டி. போவட்டி ஒவ்வொருத்தர் ஆலயம் மானம் போவட்டி. அவனால போவட்டி, 2வது இவாளால போவட்டி. ஏட்டி யாருன்னு சொல்லு. உன் கூட படிச்ச பையனா இல்ல உங்க ஊர்ல உள்ள பையனா? உங்க அம்மாட்ட கேட்கட்டா? இதுக்கு முன்னாடி எதுவும் இப்படி நடந்திருக்கான்னு கேட்கட்டா டி? ஐயோ சித்தி வேண்டாம் சித்தி. அம்மைக்கெல்லாம் தெரிஞ்சுனா அதுக்கப்புறம் வீட்டுக்கே அனுப்ப மாட்டா. அழுவாதே ஏட்டி அழுவாதே, எனக்கு பிடிக்காது. ஏட்டி போன் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் தைரியம் இருக்குல்ல? அது யாரு என்ன ஏதுன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லையோ? யாருன்னு சொல்லு சித்தி. இதுக்கு மேல எனக்கு பொறுமை கிடையாது. யாருன்னு சொல்லு. சித்தி வலிக்குது சித்தி. வீடு சித்தி சித்தி வீடு சித்தி. ஏட்டி யாருன்னு சொல்லு. அத்தை என்ன பண்றீங்க? தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அடிக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இம்மடி சென்று ஏட்டி ஏன் அடிக்கா? ஏட்டி ஊரை விட்டு பிள்ளைய அடிக்கியா? ஊரை விட்டு பிள்ளையா? ஏன் எங்க அக்கா அம்மாவை எனக்கு பிள்ளை கிடையாதோ? என் வயிற்றுல பிறக்காட்டியா அவ ஏன் பிள்ளைதான். அவளை அடிச்சு கொள்ளது கூட எனக்கு உரிமை இருக்கு. யாரும் இதுல தலையிடாதியே. ஆம்பளை பையனா அந்த அளவு தண்ணி தொளிச்சு விடுறதுக்கு நீ எவ்வளவு கூட்டிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுக்கு பொட்ட பிள்ளை வாழ்க்கை சீரழிஞ்சு போவோம். ஏட்டி சொல்றியா இல்லையா? ஏட்டி அடிக்காதட்டி, சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பண்ணிட்டா. ஆமா ஆமா தெரியாம தான் உட்காந்து பல்ல இழிச்சு போன்ல பேசிட்டு இருக்காவளோ. ஏட்டி அதையே சொல்லாத. இப்போ உள்ள பிள்ளைகள் மனநலம் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஒரு சின்னதா சுடு சொல்லி சொன்னாலும் உடனே தற்கொலை பண்ணிவிடும். ஆஹா அது ஒண்ணுதான் குறை. இப்போ ஆட்டி என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சு சொல்றேன். என்னமோ பண்ணுங்க. நிம்மதி இல்லை. ஆக மொத்தம் இந்த வீட்டுல நிம்மதி இல்லை. பெத்ததும் சரியில்லை, வந்து வாச்சதும் சரியில்லை. அல்லி இந்த போன் எடுத்துட்டு ஒரு ரூம்ல வைய. அம்மாச்சி வரேன். அம்மாச்சி போமா, அம்மாச்சி சொல்றத கேளு. சரிங்க அம்மாச்சி. மடி பூரணி யாருமா அந்த பையன்? உங்க ஊர்ல உள்ளவனா? சித்தி கிட்ட சொல்லக்கு பயமா இருந்தனா அம்மாச்சி கிட்ட சொல்லு. அம்மாச்சி தெரியாம பண்ணிட்டேன் அம்மாச்சி. எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அம்மாச்சி. சித்தி கிட்ட சொல்லி அம்மா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க அம்மாச்சி. எம்மாடி அவங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லாண்டா, நான் பார்த்துக்கிடுறேன். நீ யாருமா, எந்த பையன், எந்த ஊரு, எப்படி பழகினீன்னு மட்டும் அம்மாச்சி கிட்ட சொல்லு. உனக்கு அவனையே பிடிச்சிருக்குனாலும் சொல்லு. இன்னும் 1 வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். நல்ல பையனா இல்லையான்னு விசாரிச்சு பார்க்கணும்லம்மா, அதுக்கு தான் கேட்கேன். அம்மாச்சி அம்மாச்சி சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் சொல்லு.